ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா, எனக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஜூஸும் கேக்கும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு அப்படியே மயக்கமாயிடுச்சு. எந்திரிச்சு பார்க்கும்போது, நீ ஒரு சாதாரண பொண்ணு, உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகரை சேர்ந்தவர் பவித்ரா. இதில் அந்த பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 36 வயதான இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. பவித்ராவின் கணவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தன்னுடைய 8 வயது மகளுடன் ஜெராக்ஸ் கடை ஒன்றை வைத்து நடத்தி வந்துள்ளார் பவித்ரா. இந்த சூழலில் பவித்ராவின் வீட்டுக்கு அருகில் கார் ஒர்க் ஷாப் ஒன்று இயங்கி வந்துள்ளது. அந்த ஒர்க் ஷாப்பிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதான அஜித்குமார் என்பவர் அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். அப்படி வந்து செல்லும் போது பவித்ராவுக்கும் அஜித்குமாருக்கும் இடையே நட்பு ரீதியான பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த சமயத்தில்தான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பவித்ராவை தொடர்பு கொண்ட அஜித், இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க, நீயும் கண்டிப்பா வரணும் என கூறியுள்ளார். அதை நம்பி பவித்ராவும் அவருடன் சென்றிருக்கிறார். அஜித் அவரை ஒரு தனி வீட்டுக்கு அழைத்து சென்ற போது அந்த வீட்டில் யாரும் இல்லை. இது குறித்து பவித்ரா கேட்டபோது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க, அது வரைக்கும் இந்த ஜூஸை குடிச்சிட்டு இரு என அஜித்குமார் கூறியிருக்கிறார். அந்த ஜூஸை குடித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே பவித்ரா அந்த இடத்தில் மயங்கி விழுந்துள்ளார். பிறகு கண்விழித்து பார்த்தபோது பவித்ரா உடலில் ஆடைகள் இன்றி நிர்வாண நிலையில் இருந்திருக்கிறார். அப்போதுதான் அஜித்தால் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது பவித்ராவுக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கண்ணீர் விட்டு கதறிய பவித்ரா, என்னை எதுக்கு இப்படி செஞ்ச என அஜித்திடம் முறையிட்டுள்ளார். அப்போது, உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது, இதை வெளியே சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் என அஜித் மிரட்டி உள்ளார். அதன் பிறகு பவித்ராவுடன் தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து வைத்திருந்த அஜித் அதை வைத்து பவித்ராவை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அது மட்டுமின்றி தான் கேட்கும் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் இந்த வீடியோவை லீக் செய்து விடுவேன் என கூறி பவித்ராவை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இதனால் நடுங்கி போன பவித்ரா தனது மகளுக்காக சேர்த்து வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் 6 சவரன் தங்க நகைகளையும் அஜித்திடம் கொடுத்துள்ளார். அப்போதும் அடங்காத அஜித் மீண்டும் மீண்டும் பவித்ராவிடம் பணம் கேட்டு டார்ச்சர் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த பவித்ரா அஜித்திடம் பணம் கொடுக்க முடியாது என கூறி தான் இழந்த பணத்தையும் திரும்ப கேட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறில் அஜித் தனது கூட்டாளிகளான செந்தில்குமார், கன்னிமுத்து ஆகியோருடன் சேர்ந்து பவித்ராவை சரமாரியாக தாக்கி அவருடைய ஜெராக்ஸ் கடையை சூறையாடியுள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்ட பவித்ரா இந்த சம்பவம் குறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் வெறும் CSR காப்பி மட்டும் கொடுத்துவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுள்ளனர். இந்த சூழலில் கடந்த 14ஆம் தேதி பொள்ளாச்சி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை பவித்ரா பார்த்துள்ளார். அதன் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட பவித்ரா தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தூத்துக்குடி அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி முக்கிய குற்றவாளியான அஜித்குமார், செந்தில்குமார், கன்னிமுத்து உள்ளிட்ட 3 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். பாதிக்கப்பட்ட பவித்ராவுக்கு மருத்துவ பரிசோதனை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். தூத்துக்குடி அண்ணா நகர் எங்க ஏரியா, எங்க வீட்டு பக்கத்துல அஜித் குமாருங்கிறவரு ஒரு ஒர்க் ஷாப்ல எப்பவும் நிப்பாரு. நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன். அந்த ஜெராக்ஸ் கடைக்கு அடிக்கடி வருவாரு, ஏதாவது ஒர்க் கொடுப்பாரு, நானும் செஞ்சு கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கடி வர்றதுனால நாங்க நல்லா க்ளோஸா ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சோம். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா, எனக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி, நான் போனேன். வீட்டுல யாருமே இல்லை. ஜூஸும் கேக்கும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு அப்படியே மயக்கமாயிடுச்சு. எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் இருந்துச்சு. நான் ஏன்னு கேட்கும்போது, நான் அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்ல போறேன், அவங்க அத்தைட்டெல்லாம் சொல்ல போறேன். அவங்க அத்தை வீட்டுக்கு தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்குமே தெரியும், இங்க பாரு வீடியோ வரைக்கும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் முந்தி பழகின மாதிரி இல்லாம அடிக்கடி என்கிட்ட மிரட்டி பணம் வாங்க ஆரம்பிச்சாங்க. என் ஹஸ்பண்ட் டெத் ஆயிட்டாரு. அவரோட அமௌண்ட் என்கிட்ட இருந்தது, அது அவருக்கு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணியே என்கிட்ட வாங்கினாரு. பிளஸ் என்னோட ஜுவல் எல்லாமே வாங்கி அவரோட அக்கௌண்ட்லயுமே என்னோட ஜுவல் வச்சு அதையுமே எனக்கு தெரியாம சேல் பண்ணிட்டாரு.
அது ரிலேட்டடா நான் அடிக்கடி எனக்கு அமௌண்ட் வேணும்னு கேட்க போவேன். ஒரு டைம் என் மொபைலை அடிச்சு உடைச்சிட்டாங்க. என் பைக்கை உடைப்பாங்க, கடைக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பு எல்லாத்தையும் உடைப்பாங்க. தலையில அடிச்சு தலையில ஒரு 3 தையல் போட்டிருக்காங்க. இது என்னன்னு கேட்ட இடத்துல எங்க அப்பாவுக்கும் அடிச்சு எங்க அப்பா ஒரு 8 நாள் ஜிஹெச்ல அட்மிஷன் ஆனாங்க. சவுத் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க மேல எடுக்கல. அப்புறம் இந்த அரிசி கடத்தல் தொழில் பண்ணிட்டு வர்றாரு. அரிசி கடத்தல் தொழில்ல ஒரு நாளைக்கு லாபம் மட்டும் 50,000 ரூபாய் வரும். ஸோ எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஷன் எல்லா இடத்துக்குமே அவங்க ப்ராப்பரா நான் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஒரு சாதாரண பொண்ணு, உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் அவங்க சொன்ன மாதிரிதான் நடந்துக்கிட்டாங்க. அப்ப அரிசி கடத்தல் பண்றானே, நம்ம அதை வீடியோ எடுத்து கொடுத்தா நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இனி வராம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் அரிசி கடத்தல் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன். மொபைல புடுங்கிட்டு போய் நான் அடிச்சான். நான் அட்மிஷன் ஆனேன் ஜிஹெச்ல. அதுக்கும் சவுத் ஸ்டேஷன்ல எந்த எஃப்ஐஆர் எதுவுமே போடல. ஜஸ்ட் சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் கொடுத்தாங்க. தொடர்ந்து எனக்கு அவங்கிட்ட இருந்து கொலை மிரட்டல் வந்துகிட்டே இருந்தது. அருவாளை தூக்கிட்டு வந்து நிப்பான். நிறைய கஷ்டத்தை நான் தாங்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணேன்னு தெரியாம நேத்து நான் கம்ப்ளைண்ட் எஸ்பி சார் கிட்ட வேற வழியே இல்லாம வீடியோ காட்டி என்ன மிரட்டிட்டு இருக்கிறான். இதெல்லாமே நான் ஒரு தைரியசாலி பொண்ணுதான், இருந்தாலும் இது வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்தேன். பொள்ளாச்சி வழக்குல வந்து நேத்து முந்தா நாள் ஜட்மெண்ட் ஆச்சு. அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் தைரியம் வந்துச்சு. அப்ப நமக்கும் நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் கம்ப்ளைண்ட் தைரியமா கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு கொலை மிரட்டல், எனக்கு நிறைய கஷ்டம் அவனால தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இந்த ஜட்மெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு நீதி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது எஸ்பி சார் கிட்ட கொடுத்து ஏஎஸ்பி சாருக்கு ஃபார்வர்ட் ஆகி ஆலுமன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு மெடிக்கல் செக்அப்காக என்ன கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்அப் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அவங்க தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மத்திய பாகம் காவல் நிலையத்துல வந்து கொடுத்து நீங்க பணம் கட்டு மிரட்டினதா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு? இல்ல சார், என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ப்ரூஃப் இருக்கு சார். ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்க 75% ப்ரூஃபை வந்து அவங்க அழிச்சிட்டாங்க. கடைக்கு வந்து என்னோட லேப்டாப், நான் கடை வச்சிருக்கேன், லேப்டாப்ல உள்ள ஹார்ட் டிஸ்க தெரியாம தூக்கிட்டு போயிட்டாங்க. என் மொபைல் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அதுல நான் நிறைய ப்ரூஃப் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ரீசெண்டா கூட 6ஆம் தேதி என்னோட மொபைலை மறுபடியும் ரீசெட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட அதையும் மீறி நிறைய ப்ரூஃப் இருக்கு. நான் அமௌண்ட் கொடுத்ததுக்கு என்னோட ஜுவல்ல அவன் அக்கௌண்ட்ல வச்சு அதை சேல் பண்ணிருக்கான். அந்த ஜுவல் எனக்கு தெரியாம திருப்பி இருக்கான். அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார். மற்றபடி நான் அவங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டல. எனக்கு யார் பணமும் தேவையும் இல்லை. எனக்கு உழைச்சி சம்பாதிச்சாலே போதும். ஆமா, பர்த்டே வந்து அது லாஸ்ட் இயர் ஜூலைல நடந்தது. அதுல இருந்து வீடியோ காட்டி தொடர்ந்து இந்த வீடியோ வச்சிருக்கேன் மட்டும் தான் சொல்லுவான். அமௌண்ட் கேட்பான், நானும் கொடுப்பேன். ஜுவல் வச்சு கொடுப்பேன். என் கழுத்துல உள்ள ஜுவல்ல இருந்து எல்லாமே நான் வச்சு கொடுத்துட்டேன். என்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அமௌண்ட்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தது அமௌண்ட் இல்லங்கும் போது எனக்கு அமௌண்ட் வேணும், எனக்கு குழந்தை இருக்கு, அவளை பிரைவேட்ல படிக்க வைக்கிறேன், எனக்கும் தேவை இருக்குன்னு கேட்கும் போதுதான் அவன் வந்து வீடியோ பிளஸ் என்ன அடிக்கிற ஸ்டேஜுக்கும் வர ஆரம்பிச்சான். அருவாளை தூக்கிட்டு வந்து அடிச்சு கடையை உடைப்பான். அருவாள் வச்சுதான் பர்த்டே செலிப்ரேஷனுக்கே கேக் வெட்டுற ஒரு ரவுடி. ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. எனக்கு ஹெவியாவே பயம் கொடுத்து இவ்வளோ நாள் நான் பயத்துல அடி வாங்கிட்டு இருந்தேன். எங்க அப்பாவை ஒரு 3 பேர் சேர்ந்து அடிச்சதுனாலதான் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுவுமே எந்த பெயிலபிள்ல தான் போட்டிருக்காங்க, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நான் கொஞ்சம் தைரியமா மறுபடியும் நம்ம இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லிதான் 6ஆம் தேதி இந்த மார்ச்ல நான் அவனை அரிசி கடத்துல நான் வீடியோ எடுக்க போறேன். அதையுமே என்ன அடிச்சு மொபைல புடுங்கிட்டு போயிட்டான். துரத்தி போய் வாங்க போகும்போது என்ன அடிச்சுட்டான். நான் ஜிஹெச்ல அட்மிட் ஆகி அதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னும் வரைக்கும் எடுக்கல. இப்போ பொள்ளாச்சி பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் நான் தைரியமாயி நம்ம இதுக்கு மேலயும் கோழையா இருக்க கூடாது, நமக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஸ்பி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஸ்பி சார் என்ன சொன்னாங்க? எஸ்பி சார் ஏஎஸ்பி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஏஎஸ்பி சார் சடனா அவனை தூக்கி சவுத்ல அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க.